ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. செபி ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ஒரு ஸ்டாக்ஸை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட நீங்க கேட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு தம்ப்நெயில்ல வியூஸ் பார்த்துருப்பாங்க. பட் நாம என்ன பேச போறோம்னா, பேலன்ஸ் ஷீட் எந்த அளவுக்கு ஒரு பங்கு வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கறது முக்கியம். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது ஒரு ஸ்டாக், ஒரு நிறுவனங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா? இதை எப்படி பாக்குறது, அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவாகவே ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறவங்க அப்படின்றவங்க பணத்தை ஒரு கம்பெனில போடுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடணும். அதுவும் குறிப்பா பண ரீதியா அந்த நிறுவனம் வலுவா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போடுறது நல்லது. அது மாதிரி ஒரு நிறுவனம் பைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய பல ஸ்டேட்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட். இன்ஃபேக்ட் பேலன்ஸ் ஷீட் தான் ஒரு கம்பெனியை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லும் போது அதுல பிரைமரிலி நம்ம 3 விஷயங்களை பார்ப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அசெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொரு பக்கம் அசெட் அப்படின்றது அந்த கம்பெனி சொத்து, அதனுடைய அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம். ரெண்டாவது லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனம் திரும்ப கொடுக்க வேண்டிய பணம். இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனத்தில் அவங்க ரைஸ் பண்ண கேபிட்டல், இல்ல அந்த ஓனர் போட்ட பணம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள ப்ராடா கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு பக்கம் அசெட்டும் இன்னொரு பக்கம் லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஹெட்ஸையும் கிளப் பண்ணிப்போம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இந்த அசெட் அப்படின்றதும் லயபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டின்றதும் சமமா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்றது தான் பேலன்ஸ் ஷீட், ஆர் பேலன்சிங் பிட்வீன் தி அசெட் அண்ட் த லயபிலிட்டி வித் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு இன்வெஸ்டரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா ஒரு பேலன்ஸ் ஷீட்ல நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த நிறுவனம் அந்த கம்பெனி நடத்துறதுக்கு தேவையான ஒரு டே டு டே நடத்துறதுக்கான பணபலமும், அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் அதுல ஒரு வருஷத்துக்குள்ளாக வரக்கூடிய செலவுகள் என்ன இருக்கோ அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு அந்த பணம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம அசெட் அப்படின்றதுல பார்க்கும்போது அந்த குறுகிய கால அசெட்டை கரண்ட் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குறுகிய காலத்துல அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்கள் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி இந்த 2 விஷயத்தையும் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டிக்கு உள்ள அந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ கரண்ட் அசெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் லயபிலிட்டியை விட கரண்ட் அசெட் கூடுதலா இருக்கணும். அப்ப கூடுதலா இருக்கும்போது தான் அந்த செலவு எல்லாத்தையும் கவனிப்பதற்கு தேவையான பணபலம், இன்னும் கூடுதல் பணபலமும் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கூட இந்த ஒரு விஷயத்தை கூட எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு லிட்மஸ் டெஸ்ட். டக்குன்னு இந்த கம்பெனி பைனான்சியலி ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஒரே ஒரு ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாவே இந்த நிறுவனம் பண ரீதியாக எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய கடனுடைய அளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கடனுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கா, இல்ல கடன் அதனுடைய திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டியை விட ஜாஸ்தியா இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கடன் எந்த அளவுக்கு அந்த நிறுவனம் குறைவாக வைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் அப்படின்றது நம்ம முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல நிறுவனமாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா கடனே இல்லாத நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நல்ல நிறுவனங்களா அப்படின்னு சொன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அடிப்படையான தகவலா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்ப கடன் அப்படின்றத பத்தி சொல்லும்போது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்றது 1, கடனே இல்லாம இருக்கிறது 2. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களா பார்க்கலாம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறுவனமானது
எப்படி நிர்வாகம் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வந்து இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்ல வந்து அவங்களுக்கு ரிசீவபிள்ஸ் வர வேண்டியது அப்படின்றது கூடுதலா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சமயத்துல சேல்ஸ் விட ரிசீவபிள் கூடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வருதே ஒழிய பணம் இன்னும் கைக்கு வரல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்பர் வைஸ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இன்னும் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பணம் கைக்கு வந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது சேல்ஸ் இன்னும் நம்பர்ஸ் வந்து நிறைய காட்டியிருக்கும் P&L, ஆனா அந்த அளவுக்கு கையில காசு வரல அப்படின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிறுவனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அடுத்து அதனுடைய இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு நிறுவனம் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அது வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனி டு கம்பெனி அவங்க சேல் பண்றதுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வென்ட்ரியோட அளவு இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இன்வென்ட்ரியோட அளவு அப்படின்றது ஒருவேளை தேவைக்கு அதிகமாக இருந்தால் சேல்ஸ் அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை தேவைக்கு குறைவா இருந்தா ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த இன்வென்ட்ரி அப்படின்ற அளவானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியோட சேல்ஸ் உற்பத்தி இன்வென்ட்ரி சேல்ஸ்னு வந்தா உற்பத்தி பண்ணது இன்வென்ட்ரிக்கு வரும்போது எவ்வளவு சேல்ஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எப்பயும் கையில இருப்பு இருந்துகிட்டே இருக்கும். சேலாக அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இன்வென்ட்ரியோட அளவு என்பது அந்த நிறுவனம் வந்து தேவையான அளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு டிக். இது ஓகே, எஃபிஷியண்டா இந்த நிறுவனம் வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கடன் பத்தி சொன்னோம், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பத்தி சொன்னோம். இதை தாண்டி அந்த கம்பெனில இருக்கக்கூடிய கேஷ் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பண பலம், எல்லா செலவும் போக மீதி இருக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்றத நம்ம சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து எல்லா செலவும் போக டிவிடெண்டும் கொடுத்தது போக அப்ப கையில மிஞ்சக்கூடிய பணம் அப்படின்றது இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஆர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணமானது ஒரு நிறுவனத்திடம் வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நிறுவனம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு டே டு டே எக்ஸ்பென்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பணம் கையிருப்பு இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு குறுகிய காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, மீட் டவுன் பண்றதுக்கு பணபலம் பின்னாடி இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு செலவு வருது, இல்லை திடீர்னு ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்குது, அப்போ எக்ஸ்டர்னல் ஃபைனான்ஸை நம்பி காத்திருக்கணுமா அவசியம் இல்லை. அவங்களே சொந்த கால நிற்கிற அளவுக்கு அந்த இடத்துல அவங்களோட பணபலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சர்ப்ளஸ் கேஷ் கையில இருக்கிற நிறுவனம் அப்படின்றது பொதுவாகவே வந்து ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கிற நிறுவனமா நம்ம எடுத்துப்போம். அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா அந்த நிறுவனத்துக்கு போனஸ் கொடுக்குற ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்ப்ளஸ் பணம் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்துல போனஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குறுகிய நேரத்துல ஒரு கிறிஸ்பா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எஸ், ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்வதற்கு அது ஒரு தகுதியான நிறுவனம் என்று முடிவெடுக்கலாம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸா வந்து நீங்க வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க வந்து ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டு எப்படி பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத சார் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு சொல்லுங்க சார். ஆமா, அடுத்தடுத்த வகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் OFL ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்ற ப்ரோக்ராம். இது எல்லாருக்குமானது அல்ல, இது வந்து முழுக்க முழுக்க வியாபார நோக்கில் நடத்தக்கூடியது. அதனால யாரெல்லாம் வந்து இதை ஒரு பிசினஸா நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமானது. எல்லாரும் இன்வெஸ்டரா தான் பங்கு சந்தைக்குள்ள வரணும். அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சிறு பகுதியை வியாபாரமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்றது காலையில 10 மணில இருந்து 12 மணி வரை லைவ் மார்க்கெட்ல நம்ம மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம் இது வந்து வர மண்டேல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது.
அதே மாதிரி வர சண்டேவும் நமக்கு பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு. ஸோ பேசிக்ஸ் வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தைக்குள்ள யார் உள்ள நுழையிறவங்களா இருந்தாலும் இல்ல ரீசெண்டாப்பா பங்கு சந்தைக்கு வந்திருக்க 6 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த பேசிக்ஸ் வகுப்பு அட்டன் பண்றது நல்லது. நிறைய பேர் நிறைய வருஷம் இருக்கிறாங்க, ஆனா சில அடிப்படையான விஷயங்கள் தெரியாமலே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரியும் போது அப்போ அவங்களுக்கு அது தேவைக்கு உதவாத போயிடுது. அதனால பேசிக் வகுப்புன்றது பேசிக்னு சொன்னாலும் கூட எல்லாருமே அதை படிக்கணும்ன்றது, குறிப்பா நேயர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு வந்து இது அவங்களால படிக்க வைக்கிறதுக்கு உதவணும்ன்றது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லும் போது அது முடியும் போது இப்ப எம்எஸ்எம் வந்து அடுத்த வாரம் முடியுது. ஸோ அது முடியும் போது இப்ப நம்ம பேசின இந்த பேலன்ஸ் ஷீட்டோட ஒரு சின்ன ஒரு துளி தான். அந்த மாதிரி நம்ம முழுமையா பங்கு சந்தையை அறிந்து செயல்படக்கூடிய பயிற்சி வகுப்பு அதுக்கு அடுத்த வாரம் 3மே லைன் அப் ஆகுது. மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் வாரத்துக்கு அடுத்த வாரம் OFL, அதுக்கு அடுத்த வாரம் எம்எஸ்எம் சொல்லக்கூடிய மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் மண்டே டு ஃப்ரைடே இரவு 8 to 9 மணிக்கு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கிற மாதிரி 4 வார காலம் இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி டாபிக் எல்லாம் வேணுமோ இப்போ நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஜென்ரலான டாபிக்ஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க, இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜென்ரல் டாபிக்ஸை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம கெஸ்ட் கிட்ட உங்களுக்காக கேட்டு அதை கொடுக்குறோம். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.